Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எள்ளில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். எள்ளு உருண்டை நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். பட் இதில் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு எள் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை எள் தான் அவைலபிளாக இருந்து, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருப்போ வெள்ளையோ எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கலர் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி எள்ளு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நான் வறுத்துக்கிறேன். கலர் மாறாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்தா தான் நமக்கு தீஞ்சு போகாது. ஏன்னா தீஞ்சு போயிடுச்சுன்னா கசக்கும் ஸ்வீட்டு. இப்போ அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 10 பாதாம் நான் அலசி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட இதில் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இதையும் வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி அப்புறம் கூட நீங்கள் இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்படியே வறுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கலர் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி ட்ரையாக இருக்குது. இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு ஆறி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நாம் தேவையான வெல்லம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வடிகட்டுறதுக்காக கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்தால் போதும். நமக்கு பாகு பதெல்லாம் வேண்டாம். கொஞ்சமாக நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காவை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முதலையே அரைச்சி நீங்கள் வறுத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பீசஸாக போட்டதோடு இது தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சு மற்ற பொருட்களை அதை ஆட் பண்ணி அது கூடவே 2 ஏலக்காயும் ஆட் பண்ணி நம்ம இப்போ பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு கொரகொரப்பாக தான் கிடைக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு நெய்யும் ரொம்ப நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எள்ளிலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த நெய் சூடான பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும்போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு சிரப் திக்காக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு வடிஞ்சு நல்லா திக்காகி வந்துடும். நல்லா அதிலே வெந்து நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதே சமயம் நல்லா ட்ரை ஆகணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நெய் ஒரு பிளேட்டில் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய்லேயே நம்ம வாயில் கரையிற ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு ஆறின பிறகு பீசஸாக போட்டுக்க முடியும். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணி அதை வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி லெவல் பண்ண பிறகு இது மேலே நான் கொஞ்சமாக சாப் பண்ணி நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடும்போது நட்ஸ் எல்லாம் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்படி தட்டி விட்டோம்னா அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளார நல்லா பதிஞ்சிரும். அப்போ கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மேலே ஸ்கொயராகவோ இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பீசஸ் போடாமல். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீசஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி பாருங்கள். இது போல் நீங்கள் அல்வா போல் கூட பீசஸ் போடாமல் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை இது போல் பீசஸ் போட்டும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சூப்பர்வான ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் நெய் கூட 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெய்யோ எண்ணெயோ அதிகமாக தேவைப்படாத வாயில் கரைந்து போகிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எப்போவுமே எள்ளுருண்டையே செஞ்சு சாப்பிடாமல் இது போல் எள்ளு ஸ்வீட்டும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன டிப் என்னென்னா, எள்ளு ரொம்ப வறுத்துடக்கூடாது. அப்போ ஸ்வீட் நமக்கு கசக்கும். சிம்மில் வச்சு லைட்டாக நம்ம பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும். அப்போ நமக்கு ஸ்வீட் கரெக்டான பதமாக இருக்கும்.
ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.